அடுத்தது அப்பர் சுவாமி பார்த்தீங்கன்னா திருக்கன்றாப்பூர் என்ற திருத்தலத்துக்கு வந்து இறைவனை வணங்குகின்றார். அற்புதமான ஸ்தலம். விடிவதுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசி வெளுத்தமைந்த கீழோடு கோவணமும் தற்று செடி உடைய வல்வினை நோய் தீர்ப்பா என்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் துடியணைய இடைமடவாள் பங்கா என்றும் சுடலைதனில் நடமாடும் ஜோதி என்றும் கடிமலர் தூய் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. சிவபெருமான எங்க பார்க்கலாம் அப்படின்னா கன்றாப்பூர் நடுதறியை அடியார் நெஞ்சினுள்ளே காணலாமேங்கிறார் அப்பர் சுவாமிகள். ஆனா எப்படிப்பட்ட அடியார் நெஞ்சுக்குள்ள, அதுக்கு ஒரு இலக்கணம் வகுக்கிறார். யார் ஒருவர் எழுந்ததுமே விடிவதுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசி, அதிகாலையில் எழுந்த உடனே திருநீற்றை பூசி மகிழக்கூடிய அடியார்கள் யாரோ அவர்கள் உள்ளத்துக்குள்ளே இறைவன் இருப்பார். அது மட்டுமல்ல, என்ன பண்ணணும், காலையில் எழுந்த உடனே நம்ம வீட்டில் ஒரு சிவபூஜை செய்வதாக இருந்தால் சிவபூஜை செஞ்சு முடிச்சுட்டு நேராக கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும். செடி உடைய வல்வினை நோய் தீர்ப்பா என்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் துடியணைய இடைமடவாள் பங்கா என்றும் சுடலைதனில் நடமாடும் ஜோதி என்றும் கடிமலர் தூய் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமேங்கிறார். அதிகாலையில் எழுந்து வீட்டில் வழிபாடு செய்து ஆலய வழிபாடு செய்து ஆலயத்துக்கு வந்தால் வாய் மூடி மௌனமாக வழிபாடு செய்யாமல் இறைவனை போற்றி புகழ்ந்து பரவணும். நமக்கு பஞ்சபுராணம் தான் தெரியும்னா பாடலாம், தப்பில்லை. இல்லை 12 திருமுறையும் தெரியும் அப்படின்னா திருமுறைக்கு ஒரு பாடலாக 12 திருமுறைகளும் வாய் விட்டு இறைவனுக்கு முன்பாக பாடி மகிழ்வோம் என்று சொன்னால் அத்தகைய அடியார் நெஞ்சுக்குள்ளே இறைவன் இருப்பான். ஒன்றும் சும்மா இல்லைங்க, நாம் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு உடனிருந்து வழிகாட்டக்கூடிய பெருமகனார். செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும்ங்கிறார். நாம் எங்கே போகணுமோ அந்த இடத்த காட்டக்கூடிய பெருமகனார். மேலோட்டமாக சொன்னால் உலகியல்ல அடுத்தடுத்து நாம் என்ன பண்ணணும்னு வழிகாட்டுவார். எல்லாத்துக்கும் மேலே உயிர்கள் அடைய வேண்டிய செல்கதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு பேரு தான். அப்படி எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவடிக்கு அடையத்தக்க வழி எதுவோ அதை அவரே காட்டுவார், சிவமே காட்டுவார். அப்படி தன் திருவடியை தானே தந்து ஆட்கொள்ளக்கூடிய பெருமகனார் எழுந்தருள் இருக்கின்ற தலம் இந்த கன்றாப்பூர் அப்படின்னு பாடுறார்.